கன்சிஸ்டன்சின்ற விஷயத்தை விடுறது தான் மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பு நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். வெல்கம் டு டே 20 ஆஃப் ரன்னிங். நான் ஒரு நாள் ஓடுவேன், ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பேன். இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் டே. இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டன்சியை விடக்கூடாது, நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். வழக்கம் போல நம்ம ஸ்ட்ரெச்சஸ்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், தூக்கத்துல இருந்து எழுந்து வீட்டுல இருந்து கிளம்புறது தான் கஷ்டமா இருந்தது. நம்ம ரன்னிங் ஸ்டார்ட் பண்ற ஸ்பாட்டுக்கு வந்தோடனே ஏதோ ஒரு எனர்ஜி நம்மளை புஷ் பண்ணி ஓட வச்சிருச்சு. கைஸ், நானே ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சா கூட என் கூட இருக்கவங்க என்ன விட மாட்டாங்க. வா ரன்னிங் போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறதும் நல்லதுதான். அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு 1.5 கிலோமீட்டர்ல முடிச்சேன். இது கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. சரி, இன்னைக்கு நம்ம ரன்னிங்க்கு தான் ரெஸ்ட் விட்டோம். சரி, வாக்கிங்காவது 10,000 ஸ்டெப் நடக்கலாம் அப்படின்னு நடந்துட்டேன். அப்படியே வாக்கிங் முடிக்கும் போது என் ஃபேன்ஸ்லாம் சுத்து போட்டாங்க. அவங்களுக்கு ஒரு செல்ஃபியை கொடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்துட்டே வாழ்க்கையை பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டு டயர்டாகி சரி காஃபி குடிக்கலான்ட்டு நம்ம மனம் காஃபிக்கு வந்துட்டோம். வர ஜூன் மாதத்துக்குள்ள ஒரே ஸ்டெச்சா 28 கிலோமீட்டர் ஓடணுன்றதுக்காக தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஜேர்னியில் நீங்களும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.